வணக்கம் நாகமுத்து. பாமக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் என போலீசார் பாதுகாப்பு எந்த அளவிற்கு போடப்பட்டிருக்கு? பிரபாவதி, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் குறித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவித்ததற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாத்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் தலைமையில சிதம்பரம் காந்தி சிலை அருகே பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில ஈடுபட்டதுனால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்து வாகனத்துல ஏற்றி கொண்டிருக்கும் போது சிதம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்த தனியார் பேருந்தை பாமக நிர்வாகி ஒருவர் உடைத்ததனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிதம்பரம் டிஎஸ்பி லாமேக் தலைமையில ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நெய்வேலியை சேர்ந்த ஒரு பாமக தொண்டர் வினோத் என்பவர் பாத்தீங்கன்னா தனியார் பேருந்தினுடைய கண்ணாடியை அடித்து உடைத்ததனால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து அந்த பாமக தொண்டர் வினோத் என்பவரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால பெரும் பரபரப்பானது சிதம்பரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில தனியார் பேருந்தினுடைய கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து.